வணக்கம் மக்களே, எல்லாரையும் நான் டாபிக் கமெண்ட்ரிக்கு வர வைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஜேகே எண்டிங்கை பற்றி பிரேக் டவுன் பண்ண போயிடும். ஜேஜேகே அனிமியை பார்க்காதவங்க நிறையா பேர் இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக இருப்பீங்க. ஜேஜேகே பற்றி தெரியாமல் இருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச வரை 2023 பெஸ்ட் அனிமியாக நம்ம அவார்டு வாங்கினது தான் நம்ம ஜேஜேகே. அந்த மாதிரி அனிமியாக தெரியாதவங்க இருக்கவே மாட்டீங்க, கன்ஃபார்ம் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஜேஜேகேவை பற்றி நான் எண்டிங் எக்ஸ்பிளைனை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சொல்ல வர்றது என்னது அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோஜோ அண்ணனும் சுகுணா அண்ணனும் போட்ட அடிதடி வெட்டுக்குத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் இன் ஜேஜேகே யூனிவர்ஸ் அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனிமேஷனுக்கு இந்த ஃபைட் சீனுக்கு இந்த எபிசோடுக்கு எப்படி ஆக போகுதுன்னு தெரில. இந்த எபிசோடு வரப்போ தார் மாதிரி தக்காளி சோறாக இருக்க போது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சாக்கராக சொல்லப்படுற கோஜோவும் நம்ம சுகுணாவும் போட்ட ஃபைட்டுக்கு அனிமேஷனில் வரப்போ சீசன் 3 இல்லைனா சீசன் 4 இந்த அனிமேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் வகையில். வரை அஃபிஷியலாக எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் சீசன் 3 2025 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடிலாம் ஜேஜேகேவை பற்றின இது இல்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஜேஜேகே கம்பேக் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா, சில பேர் மங்கா ரீட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது எப்படி முடிஞ்சிருக்குன்னு. சில பேர் மங்கா ரீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ மங்கா ரீட் பண்ணாதவங்க காணிய வீடியோ, மங்கா ரீட் பண்ணுறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ ஜேஜேகே என்ட்ரி எப்படி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எண்டிங்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இது யாருக்குமே எண்டிங் பிடிக்கல. கடைசியில் சுகுணா நல்லவனாக காட்டி முடிச்சு விட்டு போயிட்டாங்க. சுகுணாவும் நல்லவன் தாண்டான்னு காட்டி இது பண்ணிட்டானுங்க. கடைசியில் ஆஃப்டர் லைஃப்க்கு போன சுகுணா அங்கனக்குள்ளே மஹித்தோவை பார்த்துருப்பாரு. மஹித்தோன்ட்டு கடைசியில் ஒன்றையும் இப்படி மாமாத்து விட்டாங்கடா மாப்பிள்ள அப்படின்னு புலம்புற மாதிரிலாம் சீன் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நொபாரா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்த நொபாரா கம்பேக் கொடுத்து ஒத்த கண்ணை மறைச்சிட்டு நொபாராக்கா வந்திருப்பாங்க. அது ஒரு நல்ல இதுன்னே சொல்லலாம். ஆனால் எண்டிங் ஏன் யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 3 காரணம் இருக்குது. ஸோ 3 காரணம் என்னென்னு அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை கேட்க ரெடியாக தங்கும். பேசிக்கலி ஸ்டோரி லைன் பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஜேகே படி மங்காலேருந்து எப்போ சொதப்ப ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கோஜானி செத்ததுக்கப்புறம் தான் சொதப்பவே ஆரம்பிச்சிச்சு. கோஜோ செவரவரே கதை நல்லா தான் இருந்துச்சு. கோஜோ செத்ததுக்கப்புறம் கதை நல்லாயிருக்கும் அப்படின்னு கீகி அண்ணாட்டிங்க சொன்னாலும் கூட, கோஜோ செத்ததுக்கப்புறம் தான் படமே ஊற்றிக்கிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. என்னடா படம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு ஆடியன்ஸுக்கு ஒரு இதுவாகிடுச்சு. சிபியாருக்கு ஆ அப்படின்னு காட்டிட்டு போக சலிப்பாக போகும். ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்காமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையோட ஹீரோ கோஜோவா இல்லை இத்தாதோரி யுஜியா அப்படின்ற மாதிரியே நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி கோஜோவை அவ்வளோ பில்டப் பண்ணி கேட்டிருப்பானுங்க. அதனால கோஜோ செத்தது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஃபேன் பேஸ்ன்னு சொல்லியோன்னா எல்லாத்துக்கும் நான் வருது ஒரே ஒரு ஃபேன் பேஸ் தான், அது நம்ம கோஜோ சதுரோட ஃபேன் பேஸு. ஒருத்தனுக்கு ஃபேன்ஸ் இருக்கலாம்னா பைத்தியக்காரத்தனமான ஃபேன்ஸ் நம்ம கோஜோ மட்டுக்கு தான் இருப்பானுங்க. எதுக்கு எடுத்தாலும் கோஜோ 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 ஏண்டா வேறு எவனுமே இல்லையாடா? யூட்டா பவராக இருக்கான், டோஜி பவராக இருக்கான், சுக்குனா இருக்கான், அதெல்லாம் விட்டுப்புட்டு எதுக்கு எடுத்தாலும் கோஜோ வருவார், அடிப்பார். தூக்கி போட்டு சாட்டு போட்டு ராயா தூக்கி போட்டு. அடுத்த என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வேற என்ன நம்ம தான். ஏன் அப்படின்னா, எல்லா ஜேஜேகே பார்த்த எல்லாருமே அவனுங்களே கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இப்படி கொண்டு போகிறீங்க, இதை நான் பண்ணியிருந்தா இப்படி மாறியிருப்பேன், இப்படி மாற்றிருப்பேன், அப்படி மாற்றிருப்பேன்னு அவனுங்களுக்கே ஒரு கதை சொன்னானுங்க. எண்டிங் முடியப்போ கதை சொன்னானுங்க பாரு, கதையாக கோஜோக்குள்ளே சுக்குனா போயிடுவார், கோஜோ சுக்குனாவாக மாறிடுவார். அதுக்கப்புறம் யூஜி இத்தாதோரி எல்லோரும் சேர்ந்து அடிப்பாங்க. ஆஃப்டரில் கோஜோ போவாங்க. அப்படி இப்படி அவங்களா கொண்டுட்டு வரானுங்க. கடைசி வரையே கோஜோ செத்ததே எல்லோரும் ரீபர்த் வரணும்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஆடியன்ஸ் மத்தியில் எப்படியாச்சும் நல்லதை கொண்டுட்டு போகணும்னு சொல்லி நம்ம கீகி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இது பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் யூட்டாக்குள்ளே கோஜோ திரும்பி வர மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணார். ஆனால் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு பிடிக்காமல் இவனுங்களாம் ஒரு கதையில் இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டனாலேயே அவரால் அவர் கதையில் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. ஆடியன்ஸ்க்காக எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவனுங்க கடைசியில் கீகி வச்சாரு பாருங்க ஒரு பெரிய ஆப்பு, இந்தாங்கடா கோஜோ ஃபேன்ஸ்னு சொல்லி இருந்துச்சாடா, போதுமாடா ஜேஜேகே முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்ம சுக்குனாவோட மிடில் ஃபிங்கர் தான் காட்டினார். இது சுக்குனா காண்டிய மிடில் ஃபிங்கர், பார்ட் 2 காண்டியது மட்டும் லீட் பண்ணி நினச்சிடாதீங்க. இது கோஜோ ஃபேன்ஸ்க்காக காட்டின ஒரு மிடில் ஃபிங்கர். ஓகே, இந்த வீடியோ இங்கேயே நான் இப்படி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஜேஜேகே எண்டிங் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஜேஜேகே எண்டாகி பல மாதம் கழிச்சு போடுற வீடியோ லைக் பண்ணுங்கள்.